எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும்னு வடிவேல் சொன்னது ரிஸ்க்கை தடுக்க தான். அண்ட் அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்பாங்க்ஸோட ஃபவுண்டர் சாரா பிளேக்லி. கையில் வெறும் $5000 வச்சுட்டு ஃபேஷனில் பட்டப்படிப்பு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஏன் இன்வெஸ்டர் கூட இல்லை. ஆனால் அவங்க ஐடியாவை மட்டும் நம்பி ஒரு ஷேப்பர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ரீல் அவங்களோட ஐடியாவை பற்றி இல்லை, அவங்க எடுத்த ரிஸ்க்கை பற்றி. ஏன்னா இவங்க எந்த மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட போனாலும் சுற்றி ரிஜெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறப்ப இவங்களும் எல்லாரும் மாதிரியும் தோற்றுருவோமோன்னு பயந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க தன்னம்பிக்கையும் விடலை, உருட்டுத்தனமாக ரிஸ்க்கும் எடுக்கலை. என்னதான் அவங்க ஆசையாக ஆரம்பித்த பிஸ்னஸ் ஃபெயில் ஆனாலும் அவங்க பெரிய லாஸ் ஆகாத மாதிரி பகலில் ஒரு ஃபேக்ஸ் மிஷின் விற்கிற கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயாகவும் அண்ட் இந்த உலகமே தூங்கிட்டு இருக்கப்ப அவங்களோட பிராண்டை பில்ட் பண்ணுற ஒரு ஆண்டர்பிரினராக அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க ப்ராடக்டை வேர்ல்ட் ஃபேமஸ் மீடியா பர்சனாலிட்டி ஓப்ரா வின்ஃப்ரே அவங்களோட ஃபேவரட் ப்ராடக்டை அனௌன்ஸ் பண்ணுறப்ப சேல்ஸ் கூரையை பிச்சுக்குது. சாரா பிளேக்லி வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் செல்ஃப் மேட் பில்லியனர்னு பேரும் எடுக்கிறாங்க. அண்ட் இதுக்கெல்லாம் காரணம் அவங்க ரிஸ்க் எடுத்ததில்லை, தெளிவாக கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்தது தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு ஐடியா தோன்றப்ப கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள், ஃபீட்பேக் வாங்குங்க. அண்ட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு பார்த்துட்டு ரிஸ்க் எடுங்க. அண்ட் பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நான் கண்மூடித்தனமாக ரிஸ்க் எடுக்கிறேன்னா இல்லை கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கிறேனான்னு.